வணக்கம் நண்பர்களே. இயற்கை தயிர் எல்லாருக்குமே தயிர்னா ரொம்ப பிடிக்கும். அதிலும் இயற்கையான முறையில் தயிர் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்று பார்ப்போம். இயற்கையான முறையில் தயிர் தயார் பண்ணுவதற்கு இரண்டு பொருட்கள் தான் தேவை. தேங்காய், எலுமிச்சை. ஒரு அரை முடி தேங்காய் வேணும், அரை எலுமிச்சம்பழம் வேணும். இப்போ நம்ம காலையில் நம்ம தயிர் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். இல்லை நைட்டு ஊற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் காலையில் நமக்கு தயிர் ரெடி பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா அந்த தயிரை நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி நம்ம தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அரை முடி தேங்காவை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம், இல்லை துருவி எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். கட்டியாக தான் நமக்கு தேங்காய் பால் வேணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பாலுக்கு தேங்காவை நம்ம அரைச்சிட்டு அதை ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம வடிகட்டுறோம். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தயிர் மேலே நிற்கும், தண்ணி கீழே போயிடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபஸ்ட்டு நல்லா அந்த அரை முடி தேங்காயில் எப்படி நமக்கு கட்டியான தேங்காய் பால் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்துடுறோம். எடுத்துட்டு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அதில் அந்த விதை ஃபுல்லாக எடுத்துடணும். நம்ம எலுமிச்சம்பழத்தில் உள்ள விதை தயிர் அந்த தேங்காய் பாலில் விழுகாமல் நம்ம திருப்பி வடிகட்டி வச்சே கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுறலாம். புழிஞ்சு விட்டுட்டு நம்ம அப்படியே அழகாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடுறோம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே நல்லா ஒரு கட்டியான தயிர் கிடச்சிரும். 6 மணி நேரத்துலையே நமக்கு நல்ல ஒரு கட்டியான தயிர் கிடச்சிரும். இப்படி தாங்க நம்ம இயற்கை முறையில் தயிர் தயார் பண்ணணும். தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, தேங்காய் எலும்புக்கு பலன் கொடுக்கும். தேங்காய் நம்ம எடுக்க எடுக்க நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த் ஆகும். யாருக்கெல்லாம் போனில் பிரச்சனையோ அவங்க பச்சை தேங்காவை அதிகமாக நம்ம சாப்பிட்லாம். அது மாதிரி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, அது சிட்ரிக் ஆசிட் இருக்குது எலுமிச்சம்பழத்தில். ஆனால் நம்மளுடைய பாடியில் போய் அது அல்கலினா மாறிடும். தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா கிருமி நீக்கியாகவும் பயன்படும். நம்ம பாடியில் உள்ள நச்சு பொருட்களை வெளியில் அகற்றுவதற்கும் இந்த தேங்காய் பயன்படும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாள் காலையில் 1/4 டம்ளர் மட்டும் தேங்காய், வெறும் தேங்காய் பால் இதே மாதிரி எடுத்துட்டு அந்த 1/4 டம்ளர் தேங்காய் பாலை உட்காந்து 4-5 மடக்காக நம்ம உமிழ்நீர் கூட கலந்து சாப்பிடும் பொழுது வயிற்றில் உள்ள புண்களெல்லாம் ஆறதுக்கு இந்த தேங்காய் பால் சப்போர்ட் பண்ணும். இதே இதை வாயில் நிறைய பேருக்கு அடிக்கடி புண்ணு இருக்கும். அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாயில் புண்ணு அடிக்கடி வந்துச்சுன்னா இவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது, வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்றது தெரியும். அது ஈஸியாக நல்லா சுலபமான முறையில் அதை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் தேங்காய் தாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்காவை நம்ம வாயில் வச்சுட்டு நல்லா அதை அப்படியே வாயில் கடிச்சிட்டு அந்த தேங்காய் பாலை வாயிலே வச்சுருந்தோம் அப்படின்னா வாயில் உள்ள புண்கள் ஆறும். இது மாதிரி இந்த இயற்கையான தயிர் பண்ணுறதுக்கு தேங்காவும் எலுமிச்சம்பழமும் சப்போர்ட் பண்ணும். இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தி இது ரெண்டையும் பயன்படுத்தி இயற்கை தயிர் செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான மோர் எப்படி தயார் பண்ணலாம். இயற்கையான மோர் தயார் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை கட்டியான தேங்காய் பாலை எடுத்தோம்ல, அதில் தான் நம்ம தயிர் தயார் பண்ணுறோம். இப்போ நம்ம மோர் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா மோர் 2 மணி நேரத்தில் நமக்கு மோர் ரெடி ஆயிரும். தயிர்னா 6 மணி நேரம் ஆகுது, மோர்னா நமக்கு 2 மணி நேரத்துலேயே மோர் ரெடி ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் கட்டியான எடுத்ததை நம்ம தயிருக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த தேங்காயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளுக்குள்ளே அந்த பால் இருக்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதை 2வது தடவை 3வது தடவை எடுக்கக்கூடிய அந்த தேங்காய் பாலில் தான் நம்ம இப்போ மோர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த தேங்காவை நம்ம மிக்சியில் போடும்போதே அது கூட கொஞ்சோண்டு ஜீரகம், 2 மிளகு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, கொஞ்சோண்டு இஞ்சி, பெருங்காயத்தூள், உப்பு கொஞ்சோண்டு, உப்பு லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த தேங்காய் 2வது தடவை 3வது தடவை இருக்கக்கூடிய தேங்காய் சக்கையை அதில் போட்டுட்டு அது கூடயே லெமன் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்ருங்க. ஜீரகம், இஞ்சி, மிளகு, மல்லித்தலை, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இல்லை நீங்கள் தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே நல்லா மூடி வச்சுறீங்க.
2 மணி நேரம் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னா நல்லா உங்களுக்கு மோர் ரெடி ஆயிரும். இது கூட லைட்டாக இந்து போட்டோன்னா நல்லது, அல்லது நம்ம வந்து கல்லுப்பு லைட்டாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையான மோர் ரெடி. இந்த மாதிரி தாங்க இயற்கையான தயிர், இயற்கையான மோர் வந்து தேங்காய் பாலும் எலுமிச்சம்பழத்தையும் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி நாம் பயன்படுத்தி சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.